சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கெஞ்சினாலும் டீச்சரை வேலைக்கு சேர்க்க முடியாது. மத்தவங்க மாதிரி அவங்க மன்னிக்கிற அளவுக்கு சாதாரண தப்பு செய்யல, அதனால அவங்கள மன்னிக்க முடியாது. ஐயா, உங்க ஒரு குடும்ப பிரச்சனைக்காகவா எங்க எல்லார் குடும்ப பிள்ளைங்களோட படிப்பை கெடுக்குறீங்க? நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்க ஐயா. உங்க பிள்ளைங்க ஒருத்தர் விரும்புனாங்க, கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கு டீச்சர் உதவுனாங்கன்னு அவங்கள வேலையை விட்டு தூக்குறது ரொம்ப ரொம்ப தப்புங்கய்யா. எங்களையே எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துட்டீங்களா? இங்க பாருங்க, உங்க பசங்க படிச்சாலும் சரி படிக்கலனாலும் சரி, நீங்க கேக்குறது மட்டும் நடக்கவே நடக்காது. அது எப்படியா நடக்காம போயிடும்? உங்க 2 பேர் சுயநலத்துக்காக எங்க பசங்க வாழ்க்கைய நாங்க இழக்கணுமா? இழக்க கூடாதுன்னா பசங்களை உள்ள அனுப்பி படிக்க வைங்க. மீனா டீச்சரை திரும்ப நீங்க ஸ்கூலுக்கு சேர்த்துக்காம நாங்க குழந்தைங்களை படிக்க அனுப்ப மாட்டோம். அப்போ உங்க பசங்களுக்கு படிப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்படியெல்லாம் வச்சுக்க முடியாதுங்க ஐயா. நீங்க டீச்சருக்கு வேலை கொடுக்கற வரைக்கும் எங்க பசங்க யாரையும் உள்ள அனுப்ப மாட்டோம். நாங்களும் இங்க இருந்து கலைஞ்சு போக மாட்டோம். நீங்க என்ன பண்ணாலும் மீனா டீச்சருக்கு இந்த ஸ்கூல்ல வேலை கிடையாது. இது எங்க ஸ்கூல், நாங்க கட்டினது. ஐயா, நீங்க கட்டினதாவே இருக்கலாம், ஆனா எங்களை மீறி நீங்க ஸ்கூலை மூடுனா நாங்க உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஓ, இவ்வளவு நாளா ஐயா ஐயான்னு கூப்பிட்டுட்டு நான் செஞ்ச நல்லதெல்லாம் மறந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்களா? நல்லது செஞ்சேன்னு சொல்றீங்க, ஆனா புள்ளைங்கள படிக்க விட மாட்டீங்களேயா? என்னதான் நல்லது செஞ்சாலும் படிப்பு இல்லனா கண்ணு தெரியாத மாதிரிங்கய்யா. நீங்க செஞ்சு கொடுக்கற நல்லதை விட எங்க பசங்களுக்கு படிப்பு தாயா முக்கியம். அந்த படிப்புக்காக நாங்க என்ன வேணாலும் செய்வோம். உங்களுக்கு நாங்களும் எங்க பசங்க படிப்பும் முக்கியம்னு நினைச்சீங்கன்னா மீனா டீச்சருக்கு வேலை கொடுங்க. அண்ணே, என்னடா உங்க பதவிக்கு என்னமோ இப்ப ஆப்பு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். என்னடா சொல்ற? ஊர்க்காரங்களாம் மீனா டீச்சர் தான் வேணும்னு கோரிக்கை வைக்கிறாங்க. அவங்கள வேலை விட்டு தூக்குறதுக்கு காரணமே நீங்க தான் தெரிஞ்சுது. உங்களுக்கு ஒரு ஓட்டு கூட விழாது.